ஹலோ பிஸ்னஸ் ஓனர்ஸ், நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 100 லீட்ஸ் வந்து கூகுள் ஷீட்டில் இருக்குது. ஸோ அந்த லீட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ஜிமெயிலில் சென்ட் பண்ணணும் அப்படின்றது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் ரொம்ப டைம் எடுக்கும். அதை நம்ம எப்படி ஒரு ஜிமெயில் ஆட்டோமேஷன் பண்ணி அந்த லீட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்மளோட ஆஃபரோ இல்லை சம் கம்யூனிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மெயில் சென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கூகுள் ஷீட்டில் மெயில் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அப்டேட் ஆகிறதையும் அப்படின்னு அப்டேட் ஆகிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். என்னோட நேம் சதீஷ், நான் ஆட் டிஜிட்டல் சன்ஜோ ஃபவுண்டரா இருக்கேன். வாங்க இப்போ நம்ம டூலை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, இங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து N810 டூலு. ஸோ இதுல நம்ம வந்து எப்படி வந்து பண்றோம்னா, இங்க பாருங்க, இங்க கூகுள் ஷீட் இருக்கு. ஸோ இந்த கூகுள் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஷீட்ல இங்க ஆல்ரெடி நான் ஒரு 2 லீடு வச்சிருக்கேன். அதாவது ஒரு லீடில் வந்து ஜிமெயில் இல்லாமையும் ஒரு லீடில் வந்து ஜிமெயில் இருக்கதாகவும் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்மளோட லீட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம், என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஷாம்பிளுக்காக இதை நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து தான் நம்ம வந்து நம்ம கூகுள் ஷீட்டை இதில் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் ஷீட்டை வந்து இங்கே கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். கூகுள் ஷீட்டு வந்து OAuth 2 மூலயமா கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசோர்ஸ் வந்து ஷீட் வித்தின் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ஆப்ரேஷன் வந்து கெட் ரோ, அந்த ரோலேருந்து இருக்க இமெயில் ஐடியை நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கெட் ரோ கொடுத்துருக்கோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு அந்த டாக்குமெண்ட்டோட நேமு, எந்த ஷீட்லேருந்து எடுக்கணும் அப்படின்றதையும் ஷீட் 3லேருந்து எடுக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துல அந்த விஜய்ன்ற நேமுக்கு பக்கத்தில் இமெயில் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்றதையும் வந்துடுச்சு. இங்கே மெயில் ஸ்டேட்டஸ் வந்து மெயில் இன்னும் போகலை, எம்டி அப்படின்றதும் வந்துடுச்சு. இந்த சதீஷ்ன்ற இடத்துல இமெயில் ஐடி இருக்குது, ப்ளஸ்ஸு மெயில் ஸ்டேட்டஸ் வந்து எம்டின்னு இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த ஷீட்லேயும் பார்த்தோம். இங்கே மெயில் ஸ்டேட்டஸ் வந்து எம்டின்னு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சென்டுன்னு வரும், நம்ம மெயில் சென்ட் பண்ணும் போது இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணும் போது வரும். ஸோ நான் எதுவுமே டைப் பண்ணல. ஓகே, இந்த நோடு, அதாவது இது வந்து கூகுள் ஷீட் நோடு வந்து இங்கே நம்ம வச்சுருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். அடுத்து இஃப் நோடு வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இஃப் நோடில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இமெயில் இருந்தது, எம்டியாக இருந்தது அப்படின்னா, அதாவது இமெயில் இங்கே உள்ள இமெயிலை எடுத்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கு கொடுத்து அதில் எம்டியாக இருந்ததுன்னா எனக்கு அவுட்புட் வந்து எம்டின்னு காட்டு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அது ஷோ பண்ணுது பாருங்கள், ரோ நம்பர் 2ல் உள்ள நேம் விஜய் அப்படின்றது இமெயில் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்றத சொல்லுது. மெயில் ஸ்டேட்டஸும் இங்கே எம்டி அப்படின்றது காட்டுது. ஓகேங்களா. ஸோ அப்போது மெயில் இருக்கிறது வந்து இதில் காட்டலை. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நோ ஆப்ரேஷன் டூ நத்திங் அப்படின்றத பண்ணியிருக்கோம். அதாவது மெயில் இல்லை அப்படின்னா அதுக்கு நீ வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், டூ நத்திங் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு நோடு கொடுத்துருக்கோம். அடுத்து இங்கே வந்து நம்ம ஒரு ஜிமெயில் நோடு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயில் இருந்தது அப்படின்னா இங்கே பார்த்துங்க, இங்கே 1 ஐட்டம் நோன்னு வருதுங்களா. இதில் வந்து 1 ஐட்டம் இருக்குது அப்படின்றத காட்டுது. இங்கே நம்ம ஒரு 100 வச்சுருந்தா அந்த இடத்துல 100 அப்படின்னு காட்டும். ஸோ ஓகே, இப்போ ஜிமெயில் நோட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னோட ஜிமெயில் OAuth கிளைண்ட் கொடுத்துருக்கேன். ரிசோர்ஸ் வந்து மெசேஜ் அனுப்பணும், சென்ட் ஆப்ரேஷன் வந்து சென்ட் ஆகணும். டூவில் வந்து என்ன இமெயில் அங்கே இருக்கோ அந்த இமெயிலுக்கு மெசேஜ் போகணும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் என்கொயரி ஆட் டிஜிட்டல் சன்ஜோ அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெசேஜ்
என்ன மெயில் சென்ட் ஆகணும் மெசேஜ் அப்படின்ற கொடுத்துருக்கோம். ஹாய் அப்படின்னு கொடுத்து இங்கே என்ன நேம் இருக்கோ அந்த நேம் இங்கே கொடுத்துருக்கோம். என்ன நேம் வருதோ அதுதான் இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் ரீச்சிங் அவுட் டு அஸ் த்ரூ அவர் ஆட். திஸ் இஸ் சதீஷ், ஃபவுண்டர் ஆஃப் ஆட் டிஜிட்டல் சன்ஜோ. வி ஆர் எக்ஸிட்டிங் கனெக்ட் வித் சூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ மெட்டா ஆட்ஸ், ஆட் ஆப்டிமேஷன்ஸ், சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், வாய்ஸ் ஓவர், வீடியோ எடிட்டிங். ஸோ இதெல்லாம் கொடுத்து இங்கே இடத்துல வந்து நம்ம நம்பர் கொடுத்து இங்கே வந்து பெஸ்ட் ரெக்கார்டு கொடுத்து நம்ம ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணியிருக்கோம். மேனுவலாக இங்கே டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸிக்யூட் கொடுத்த உடனே லேபிள் வந்து சென்டுன்னு வந்துடுச்சு இங்கே. ஓகேங்களா? ஸோ மெயில் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம எடிட் ஃபில்ஸ் அப்படின்ற ஒரு நோடு கொடுத்து அந்த நோடில் நம்ம என்ன செட்டப் பண்ணியிருக்கோம்னா இந்த லேபிள்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். இந்த லேபிள்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு மெயில் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு சென்டுன்ற மெசேஜ் வரணும் அப்படின்றத இங்கே பாருங்கள், ரிசல்ட் வந்து சென்டு அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேங்களா? இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வருது, சென்டுன்னு வருது. ஸோ இதோட ஆப்ரேஷன் இது தான். மெயில் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு சென்டு அப்படின்றத ஒரு ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது அதே கூகுள் ஷீட்டு தான் நம்ம இங்கே டூப்ளிகேட் பண்ணி அப்படியே இங்கே வச்சுருக்கோம். ஸோ அந்த சீட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சேம் நம்மளோட க்ரெடென்ஷியல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஷீட் வித்தின் டாக்குமெண்ட்டு, அப்டேட்டட் ரோ. ஓகேங்களா? ஸோ இதில் அதே சேம் லீட் ஃபார்மு ஷீட் நம்பர் 3ல் மேப் ஈச் காலம் மேனுவலி அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ என்ன காலம் நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னா இமெயில்ன்ற இடத்துல நமக்கு வந்து சென்டு அப்படின்ற அந்த மெயில் ஸ்டேட்டஸ் அப்லோட் ஆகணும் மெயில் சென்ட் ஆனதுக்கப்புறம் அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே எக்ஸிக்யூட் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், சென்டு மெயில் ஸ்டேட்டஸ் சென்டு அப்படின்ட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல சதீஷ்ன்ற நேமுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போது நம்ம போயிட்டு அந்த கூகுள் ஷீட்டில் சென்டு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சென்ட் அப்படின்னு வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. நான் எதுவுமே டைப் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக மெயில் சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு திரும்ப நான் அந்த சென்டுன்றதை நான் இங்கே டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டேன். இப்போது இங்கே எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுக்குறேன். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். பாருங்கள், கூகுள் ஷீட்லேருந்து மெனு இங்கே போயிட்டு ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம அங்கே பார்த்தோன்னா சென்டுன்னு ஆயிடுச்சு, சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து இந்த நோடு வந்து எடுத்துட்டு ட்ரிகர் நோடை எடுத்துட்டு நம்ம வந்து ஷெட்யூல் ட்ரிகர் வைக்கலாம். இப்போது வந்து நீங்கள் ஒரு டெய்லி மார்னிங் எனக்கு ஒரு கிரீட்டிங் மெசேஜோ இல்லை மார்னிங் மெசேஜோ ஒரு விசஸ் மெசேஜோ போகணும் அப்படின்னா ஷெட்யூல் ட்ரிகர் நோடை ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம டெய்லி டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டைம் வந்து ட்ரிகர் ஆகணும்னு கொடுத்துட்டு இங்கே வந்து எத்தனை மணிக்கு அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். 9 மணி, 10 மணி, 8 மணி. நான் இங்கே 9 மணி அப்படின்ற செட் பண்ணுறேன். மினிட் வந்து கரெக்டாக 9 o'clock போகணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இது கூட ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக 9 மணிக்கு டெய்லி மார்னிங் இந்த ஒரு மெசேஜ் போகும். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் டெய்லி மெயில் அனுப்பணும் கிளைண்ட்டுக்கு அப்படின்னா இதை வந்து இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஜிமெயில் அண்ட் அப்டேட் த ஸ்டேட்டஸ் இந்த டூல் நேம். ஸோ இது மாதிரி நிறைய ஆட்டோமேஷன் பிஸ்னஸ் ஓனருக்கு தேவைப்படுற ஆட்டோமேஷன் டூல்ஸு அது எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம சேனலில் அடிக்கடி ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் உங்களுக்கு இந்த டூல் தேவைப்படுது அப்படின்னா நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.